நவகிரகங்கள் அன்னை பரமேஸ்வரியால் கையாளப்படுவதாக நம்பப்படுகிறது. ஒரு நபரின் வாழ்க்கையில் கிரகங்கள் வகிக்கும் பங்கு மிகவும் முக்கியமானது. நமது விதி கிரகங்களின் இயக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பிறந்த நேரத்தில் கிரக நிலை மனிதனின் முந்தைய ஜென்ம கர்மங்களை பொறுத்தது என்று கூறப்படுகிறது. அத்தகைய கர்மாவிலிருந்து விடுபடுவது சாத்தியமற்றது என்றாலும் நவகிரகங்களை சாந்தப்படுத்துவதன் மூலம் வேதனைகள் மற்றும் விபத்துக்களை வெகுவாக குறைக்க முடியும். அதற்கான வழிகள் நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த புண்ணிய செயலுக்கு நாம் அவரிடம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். நவகிரகங்களை இறைவனிடம் முழு பக்தியுடன் வழிபடுவது மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நவகிரக கோயிலுக்கும் அதன் சொந்த தனித்துவமான சடங்குகள் உள்ளன. சந்திரன். நவகிரக கோயில்களில் சூரியனுக்கு பிறகு சந்திரன் மிகவும் சாதகமானதாக கருதப்படுகிறது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்த காலத்திலிருந்தே சந்திரனின் பிறப்பு தொடங்குகிறது என்பதை புனித நூல்கள் வெளிப்படுத்துகின்றன. சந்திரன் விஷ்ணுவின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டதாக அது கூறுகிறது. சந்திரனை சாந்தப்படுத்துவது உங்களை பிரபலமாக்குகிறது மற்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிக்கிறது. சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் திங்களூரில் உள்ள கைலாயநாதர் திருக்கோயில் ஆகும். சந்திரன் கோயிலுக்கு கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு செல்லும் வழியில் அமைந்துள்ளன. குரு. சூரியனிலிருந்து 5வது இடத்தில் இருப்பதால் குரு ஒரு சாத்விகாரராகவும் இணக்கத்தை விரும்பும் கிரகமாகவும் அறியப்படுகிறார். குருவின் தேர் ஒரு தங்க குதிரையால் இழுக்கப்படுகிறது. அவர் யானையின் மீது சஞ்சரிக்கிறார். அவரது 4 கைகளிலும் புத்தகங்கள் உள்ளன. மேலும் குரு, மந்திரி, பிரகஸ்பதி மற்றும் வியாழன் என பிற பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. குரு 16 ஆண்டுகள் மனித வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்த முடியும். மேலும் திருமணம், ஞானம், உயர் பதவிகள், கௌரவங்கள், செல்வங்கள், மகன்கள் மற்றும் மகிழ்ச்சியை உங்களுக்கு அருள்வார். திருவலங்காடு என்பது ஆலங்குடியில் அமைந்துள்ள குருவின் ஆலயம். குரு கோயில் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் நீடாமங்கலம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கே 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளன. ராகு. விஷ்ணுவிடமிருந்து அமுதத்தை ஏமாற்றி வாங்கிய ராகு அமுதம் முழு உடலையும் அடைவதற்கு முன்பே தலை துண்டிக்கப்பட்டது. இதன் பிறகு தலைப்பகுதியான ராகு ஒரு பாம்பின் வாளாக உருமாறினார். ராகு ஒரு நிழல் கிரகம் என்பதாலும் நிழல் கிரகத்தின் மீது அதன் செல்வாக்கு மிக பெரியது. ராகு தென்மேற்கில் அமைந்துள்ளார் மற்றும் மந்தாரை மலர், அருகு இலை மற்றும் உளுந்து தானியத்தால் மகிழ்ச்சி அடைகிறார். சிங்கத்தின் முகம் மற்றும் 4 கைகளுடன் ஒரு கருமையான பாம்பை போலவே அவர் ஒரு ஆட்டின் மீது சவாரி செய்கிறார். 8 குதிரைகளால் இழுக்கப்படுகிறது அவரது தேர். ராகு 8 ஆண்டுகள் உங்களை பாதிக்க முடியும்.
ராகுவின் சன்னதியான திருநாகேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலில் பிரார்த்தனை செய்தால் தீமைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். திருநாகேஸ்வரம் அல்லது ராகு கோயில் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்கால் சாலையில் அமைந்துள்ளது. சூரியன். மார்க்கண்டேய புராணத்தில் சூரியன் தனது பிறப்பிற்கு காரணம் பிரபஞ்சத்தின் தோற்றத்துடன் சேர்ந்து எழுந்த ஓம் எனும் ஒளி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரியன் சிவனின் வலது கண் என்று கூறப்படுகிறது. இந்த புனிதமான கிரகம் அர்ஜுனனால் வழிநடத்தப்படும் 7 குதிரைகளால் இயக்கப்படும் ஒரு தேரில் இந்த உலகத்தை சுற்றி வருகிறது. தங்க நிற நிழலுடன் கூடிய பட்டு அலமாரியை அணிந்த சூரியன் தோள்களில் 2 தாமரைகளை ஏந்தியுள்ளார். அவருக்கு 8 கைகள் உள்ளன. பருவங்களின் அதிபதியாகவும் கருதப்படும் அவருக்கு பிரபாகரன், ஆதவன், பகலவன், கதிரவன் மற்றும் பாஸ்கரன் உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன. சூரியனுக்கு சன்னதி சூரியனார் கோவில், திருமங்கலக்குடி. கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளன. சுக்கிரன். முனிவர் பிருகுவும் அவரது மனைவி புலோமிசையும் சுக்கிரனின் பெற்றோர். பிருகு உண்மையில் பிரம்மதேவரின் மனதில் பிறந்த குழந்தை. சுக்கிரன் காசியில் வழிபட ஒரு லிங்கத்தை நிறுவி அங்கு நீண்ட காலம் பிரார்த்தனை செய்தார். காலப்போக்கில் அவர் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தில் தேர்ச்சி பெற்றார். இதன் மூலம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் திறனை பெற்றார். அசுரர்கள் சுக்கிரனை மதித்து அவரை தங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டனர். சுக்கிரனின் பக்தி சிவனை மகிழ்வித்ததால் அவர் சுக்கிரனை ஒரு கிரகமாக்கினார். கிழக்கு கோட்டிற்கு பிரகாசிக்கும் இது புதனுடன் ஒப்பிடும்போது பிரகாசமாக இருக்கும். ஆனால் சந்திரனைப் போலவே அதன் நிலைகளிலும் சிதைகிறது. சுக்கிரன் வெள்ளி போன்ற நிறத்தை கொண்டுள்ளார். ஐங்கோண தோரணையுடன் இருக்கிறார் மற்றும் கைகளில் வெள்ளை தாமரையுடன் ஒரு பருந்தின் மீது நிலைத்திருக்கிறார். அவர் ஒரு முதலையின் மீது அமர்ந்திருக்கிறார். 10 குதிரைகள் அவரது தேரை ஓட்டுகின்றன. சுக்கிரனின் பிரகாசம் கஞ்சனூரில் உள்ள அக்னீஸ்வரர் கோவில். சுக்கிரன் கோவில் கும்பகோணத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், சூரியனார் கோவிலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆடுதுறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளன. செவ்வாய். சிவபெருமானிடமிருந்து பிரிந்து வாழ்ந்தபோது உமாவின் நெற்றியில் இருந்து
வழிந்த வியர்வையிலிருந்து பிறந்ததாக சொல்லப்படுகிறது. மற்றொரு புராணம் செவ்வாயை பரத்வாஜர் முனிவரின் மகனாக கருதப்படுகிறது. மேலும் பூமித்தாய் அவரை வளர்த்தார் என்னும் பல பதிப்புகள் உள்ளன. அவர் சிவப்பு நிறத்தை கொண்டவர். அன்னம் பறவையின் மீது பயணித்து முக்கோண வடிவத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது தேர் தங்க நிறமானது மற்றும் 8 குதிரைகளால் இயக்கப்படுகிறது. அவரது 4 கைகளில் 3 ஆயுதங்கள் உள்ளன. ஒன்று ஒரு போர்வையின் தோரணை காட்டுகிறது. செவ்வாயின் பிற பெயர்கள் பூமிபுத்திரன், குஜன் மற்றும் பௌமன். சீர்காழிக்கு தெற்கே சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறைக்கு செல்லும் வழியில் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளது. செவ்வாய் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று கூறப்படுகிறது. அங்கு செவ்வாய் தோஷத்தால் விதிக்கப்பட்ட துன்பங்களை குறைக்கலாம். செவ்வாய் கோயில் கும்பகோணத்திலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. புதன் அறிவின் அதிபதியாக கருதப்படும் புதன் தாரா மற்றும் சந்திரனின் மகன். புதன் பச்சை நிறத்தில் இருக்கிறார். அம்புக்குறி வடிவிலான அடித்தளத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு குதிரையை ஓட்டுகிறார். கிரகத்திற்கு 4 குதிரைகள் ஓட்டும் தேர் உள்ளது. அவர் வெள்ளை காந்தால் பூக்களை விரும்புகிறார். புதன் தோற்றத்தில் விஷ்ணுவை மிகவும் ஒத்திருக்கிறார். ரிக் வேதத்தின் 5வது அத்தியாயம் அவரை விரிவாக கூறப்படுகிறது. அவர் வலது கையில் ஒரு அடைக்கலம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவரது மற்ற கைகள் ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. அவருக்கு சௌமிய மூர்த்தி போன்ற பல பெயர்களும் உள்ளன. மனோகரன், புத்திதகா மற்றும் தனபிராதன். திருவெண்காட்டில் உள்ள ஸ்வேதாவனத்தில் புதனின் சன்னதி உள்ளது. அங்கு நீங்கள் புத தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு பிரார்த்தனை செய்யலாம். புதன் கோவில் கும்பகோணத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கேது கேது என்பது சூரியனை பிடித்துக்கொண்டு சூரிய கிரகணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சிவப்பு பாம்பு என்று நம்பப்படுகிறது. காலப்போக்கில் ராகுவிடமிருந்து பிரிந்த பிறகு கேது சிவபெருமானின் அருளால் 9 நவகிரகங்களில் ஒருவராக ஆனார். அவர் மீது வளர்ந்த 5 பாம்பு தலைகளுடன் தெய்வீகமானார். நீங்கள் மோட்சம் அடைகிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் சக்தி கேதுவுக்கு உண்டு. அது 7 ஆண்டுகள் உங்களை பாதிக்கலாம். கேதுவின் சன்னதி கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோவில்
இங்கு பிரார்த்தனை செய்வது மோட்சத்தையும் ஞானத்தையும் தரும். உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வாழவும் வாய்ப்பு கிடைக்கும். கேது காய்ச்சல், காசநோய், தோல் நோய் மற்றும் தொழுநோய்களுக்கு மருந்தாக இருப்பதாக நம்பப்படுகிறது. கேது கோவில் கும்பகோணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், பூம்புகாரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளன. சனி. சனீஸ்வரன் கருப்பு நிற ஆடை அணிந்துள்ளார். குறுகிய மார்பு மற்றும் ஒரு நொண்டிக்காலுடன் இருக்கிறார். ஒரு கையில் ஒரு பெரிய ஈட்டி உள்ளது. மற்றொரு கையில் அடைக்கலம் உள்ளது. அவர் தாமரை இருக்கையில் அமர்ந்து பயணிக்க காகத்தை பயன்படுத்துகிறார். அவர் ஒரு கருங்குவளையும் தாங்கி வன்னியருக்கும் கத்துவதற்கும் நெகிழ்வானவர். தமிழில் சனியைப் போல யாரும் பரிசு வழங்குவதில்லை, சனியைப் போல எடுத்துச் செல்பவர் யாரும் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இது உண்மையில் சனீஸ்வரனால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களின் தீவிரத்தை பிரதிபலிக்கிறது. சனீஸ்வரர் அறியப்படும் பிற பெயர்கள் காரி, கூனன், மாதவன் மற்றும் மந்தன். சனி 19 ஆண்டுகள் வரை கூட உங்களை பாதிக்கக்கூடும். மேலும் ஒரு நபரின் நீண்ட ஆயுளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தொடர்புடைய சன்னதிகள் தாருபாராயணம் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். இது தர்ப்பராணேஸ்வரர் கோவில் அல்லது திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சனீஸ்வரன் கோவில் கும்பகோணத்திலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது.